திகட சக்கர சமூகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரகங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகி அம்மனின் அருளோடும் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். வணக்கம் இனியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். கடந்த 29 ஆண்டுகளுக்கு முன்னர் எனது ஜோதிட கலைக்கு அஸ்திவாரத்தை அமைத்துக் கொடுத்த எனது ஜோதிட ஆசான் காலம் சென்ற சாவை தம்பையா யோகநாதன் அவர்களின் நல்லாசையுடனும் மற்றும் காலம் சென்ற எனது தந்தை தம்பு தர்மலிங்கம், தாயார் கனகம்மா தர்மலிங்கம் ஆகியோரது நல்லாசையோடும் இந்த யூடியூப் இணையதள வாயிலாக எனது ஜோதிட பதிவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு ஜாதக பலனை கணிக்கும் போது 34% உங்களது ஜனன ஜாதகத்துக்கும் 33% மகா திசை புத்திகளுக்கும் இறுதியாக 33% கோச்சார பலன்களை சேர்த்து கணிக்கும் போது மட்டும்தான் அது சரியாக வரும், அந்த பலன்கள் சரியாக வரும் என்பது எனது கருத்தாகும். அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் உங்களது நேரத்தை வீணடிக்காத வண்ணம் மிகவும் ரத்தின சுருக்கமாக இந்த பதிவுகளை இங்கே தருகின்றேன். தமிழில் தரும் பதிவுகளை தொடர்ந்து ஆங்கில மொழியிலும் நீங்கள் கேட்கலாம். Dear listeners and friends, if you are interested in the English version, please fast forward towards the end of this presentation. Thank you. சரி நேயர்களே, கடந்த மே மாதம் 1ஆம் தேதி இடப ராசிக்கு நேர்கதியில் சஞ்சாரம் மேற்கொண்ட குரு பகவான் தற்போது அதே இடப ராசியில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை அன்று வக்ரகதியில் செல்கிறார். பின்னர் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு, அதாவது அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மீண்டும் நேர்கதியில் அவர் இயங்க ஆரம்பிப்பார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். வக்கிரம் என்றால் என்ன? வக்கிரம் என்றால் இயல்பு நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் என்று பொருள்படும். அதாவது வக்கிர கதியில் இயற்கை சுபக்கிரமாகிய குரு பகவான் இயங்கும் போது அவருடைய செயல்களில் சற்று வித்தியாசங்கள் ஏற்படத்தான் செய்யும். சரிநேயர்களே, இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களுக்கானது. கன்னிராசிக்கு 4, 7ஆம் வீடுகளுக்கு அதிபதியாகிய குரு பகவான் தற்போது கோச்சாரத்தில் தங்கியுள்ள இதே 9வது வீடான பாக்கியஸ்தானத்தில் தான் வக்ரகதி அடைய இருக்கின்றார். உங்களது கன்னிராசியை பொறுத்த வரையில் கேந்திராதிபதி, பாதகாதிபதி மற்றும் மாரகாதிபதியாக வரும் குரு பகவான் நிச்சயமாகவே தோஷங்களை தரக்கூடியவர் தான். கெட்டவன் கெட்டிடின் கெட்டிடும் ராஜயோகம் என்ற சொற்பதத்துக்கேற்ப தற்போது குரு பகவான் கோச்சாரத்தில் கன்னிராசிக்கு நல்ல பலன்களைத்தான் தர இருக்கின்றார். ஆகையால் 9வது வீடான பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் வக்ர குருவினால் உங்களது பாக்கியங்கள் அதிகரிக்கும். பொதுவாகவே நீண்ட தூர பயணங்களால் ஆதாயம் கிடைக்கப்பெறுவீர்கள். மேலும் 9வது வீட்டிலிருந்து குரு பகவான் உங்களது கன்னி ராசியையும் அங்கு ஏற்கனவே தங்கியுள்ள கோசார கேதுவையும் பார்வை செய்வதனால் உங்களது மனோநிலையில் ஒரு நல்ல தெளிவு பிறக்கின்ற நேரம் இதுவாகும். அது மட்டுமல்ல, நல்ல ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். உங்கள் கன்னிராசிக்கு 3வது வீட்டை வக்ரகுரு பார்வை செய்வதனால் நல்ல தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உங்களது முயற்சிகளை எடுத்து செயல்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். மேலும் ஒப்பந்தங்கள் கூட நல்ல பலனை தரும். அதோடு இளைய சகோதர உறவுகளும் பலமடையும். அடுத்து உங்களது 5வது வீட்டையும் வக்ரகுரு பார்வை செய்வதனால் பூர்வீகம் பற்றிய உங்களது சிந்தனைகள் அடிக்கடி வந்து போகும். மட்டுமல்ல, பூர்வீகத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியமும் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. மேலும் பிள்ளைகள் வழியில் உள்ள பாசம் அதிகரிப்பதுடன் அவர்களது முன்னேற்றம் சம்பந்தமான உங்களது ஈடுபாடும் அதிகமாகும். இவை தவிர, அதாவது காதலில் ஈடுபடும் இளம் வாலிபர்களுக்கு மனதுக்கினிய சம்பவங்கள் நடைபெறும் வாய்ப்பு இருக்கின்றது. மேலும் வீடு, வாகனம், உயர்கல்வி, சொத்துக்கள், உங்களது தனிப்பட்ட சுகம் இவை போன்றவைகளும் மற்றும் நீங்கள் சம்பந்தப்பட்ட சமுதாயம் மூலமாகவும்
அதோடு உங்களது வாழ்க்கை துணை மூலமாகவும் பலவித நன்மைகள் உருவாகும் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. இதே சமயம் கோச்சாரத்தில் உங்கள் கன்னி ராசிக்கு சனி பகவான் 6, ராகு 7, கேது ராசியில் மற்றும் தற்போது குருவும் 9 வக்ரமாக இருக்கின்றார்கள். அதாவது வருடாந்த கிரகங்களாகிய இந்த 4 வக்ரகதையில் பயணிக்கிறார்கள் என்பது இங்கே நோக்கத்தக்கதாகும். இருப்பினும் நீங்கள் பயன் கொள்ள வேண்டிய அவசரம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருப்பின் அல்லது தற்போது உங்களுக்கு குரு திசை அல்லது குரு புத்தி நடப்பில் இருப்பின் நடக்கக்கூடிய பலன்கள் யாவும் உடனடியாகவே செயல்படும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அன்பர்களே, தற்போது உங்களுடன் பகிர்ந்து கொண்ட குருபாவரின் வக்ர பலன்கள் யாவும் பொதுவான கோச்சார பலன்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இனிய தமிழ் நெஞ்சங்களே, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். லைக் பட்டனில் உள்ள ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணி எனது இந்த முயற்சிக்கு உங்களது ஆதரவை தருமாறு பணிவேற்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 006227405644. சரிநேயர்களே, மீண்டும் எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெற உள்ள கோசார சனியின் இடப்பெயர்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே. My dear listeners, I can understand your precious time, and that's why I want to go straight away into the subject other than exaggerating it too much. Thanks for listening, and your comments are always welcome for me to improve myself. Okay, friends, today is a day for Kanni Rasi people about retrograde transit Jupiter, which is also known as Gochara Guru Vagra Pechi. As you all are aware, since 1st of May 2024, Guru Bhavan has moved on to your 9th house of Rishabha Rasi for the Kanni Rasi people until 14th of May 2025, which is supposed to be your house of wealth. Generally, Guru Bhavan being the 4th and the 7th lord is an unfriendly planet as it gives Padakadipatiya, Kendra and Marakadipatiya dosham for your Kanni Rasi. Hence, the Guru will bring malefic effects to the Kanni Rasi people. But since 9th of October this year until 5th February 2025 next year, Guru will be in Vagra mode in the same 9th house. Then it will bring benefic results to you. So you will have gains through long distance or foreign travel. As Vagra Guru aspects your Rasi, then it will purify your mind and will bring a lot of clarity in all your actions. You will also be healthy and very active. As Vagra Guru aspects your 3rd house for your Rasi, you will be able to execute all your efforts very confidently and courageously. You will also have good relationship with your younger co-borns. As Vagra Guru aspects your 5th house for your Rasi, you will start thinking quite often about your birthplace or country, and probably will get an opportunity to make a trip there as well. You will be very kind with your children and will involve yourself in their development as well. The younger people who are in love currently will go through some sweet happenings during this period too. Besides, Kanni Rasi people will have benefits or gains through such as house, vehicle, education, properties, and your own comforts, life partners, and society as well. At the same time, it is important to know as the 4 major planets such as Saturn in the 6th house, Rahu in the 7th house, Ketu in your Janma Rasi,
and now Guru in the 9th house for your Kanni Rasi are all in Vagra mode. Overall, people who have Vagra Guru presence in their birth chart or facing Jupiter Dasa or else Jupiter Buddhi need not to be panicked for anything. Whatever said and done, as Jupiter is 100% supernatural benefic planet, it will never let you down completely. Please remember, the above said predictions are very common to everyone. If you like my presentation, just to encourage me, please press the like button and subscribe as well. I'm on WhatsApp, and if anyone needs to contact me, please call me on 0064 27405 6644. I repeat, 0064 27405 6644. Thank you all, and see you again in the YouTube when the Saturn transit takes next time in March 2025. Until then, goodbye from Astro Kannan from New Zealand. Thank you very much.